வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் வெங்கடாசலம். இன்றைக்கு நமது இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்திருக்கு. இதுதான் நீதிமன்ற வரலாற்றிலேயே முதல் முறையாக இதற்கு அனுமதி அளித்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கு. இந்த தீர்ப்பின் போது நீதிமன்றமே கண் கலங்கியது. நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வாசிக்கும் போது கண் கலங்கி மனது அழுது இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட தீர்ப்பு என்ன தீர்ப்பு? எந்த நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வழங்கினார்கள்? அந்த நீதிமன்ற அமர்வு என்ன? எதற்காக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது? இந்த தகவல்களை குறித்து தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க ஆலம் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க தோழர்களே, நிகழ்வுக்குள்ள போலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் காஷியாபாத் நகர்ல அசோக் ராணா என்பவர் வசித்து வராரு. அவருக்கு ஆசிஸ் ராணா, ஹரிஷ் ராணான்னு 2 மகன்கள் இருக்காங்க. ஒரு நடுத்தர குடும்பம் தான் அவருடைய குடும்பம். ஒரு எளிமையான குடும்பம். அவருடைய மகன் பாத்தீங்கன்னா அதுவே ஹரிஷ் ராணா படு சுட்டி படிப்புல கெட்டிக்கார. பிடெக் அவரு பஞ்சாப் பல்கலைக்கழகத்துல படிக்கிறாரு. எப்பவுமே துருதுருன்னு இருக்கக்கூடிய அந்த இளைஞர் நல்ல உற்சாகத்தோட அவர் கல்லூரியில படிச்சுட்டு வராரு. 2013 ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இந்த ஹரிஷ் ராணாவின் வாழ்க்கையிலே புயல் அடித்தது அப்படின்னு சொல்லலாம். அவரு சண்டிகர்ல பேயிங் கெஸ்டா ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்காரு. அப்ப ரக்ஷா பந்தன் கொண்டாட்ட நிகழ்வின் போது 4வது மாடியிலிருந்து தவறி கீழே விழுறாரு. விழும்போது மூளையில பலத்த காயமடைந்து அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாரு. மருத்துவர்கள் எவ்வளவு முயன்றும் அவரை காப்பாற்ற முடியல. அவரு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. உணவு எடுத்துக்கொள்ள முடியல. கை கால் செயலிழந்துருது. கோமா நிலைக்கு போயிடுறாரு. முழுவதும் உடல் இயக்கம் நின்னு போயிடுது. பெற்றோர்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். ஹரிஷ் ராணாவுக்கு டிராக்கியோஸ்டமி சொல்லுவாங்க. அதாவது கழுத்து பகுதியில ஒரு சிறு துளையின் மூலம் துளையிடப்பட்டு அவருக்கு நேரடியாக சுவாசம் நுரையீரல்ல போய் அடையிற மாதிரி ஒரு போர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. டிராக்கியோஸ்டமி செயற்கை சுவாச முறையின் மூலம் அவரை சுவாசிக்க வைக்கிறதுக்காக அந்த முயற்சியை மருத்துவர்கள் மேற்கொண்டிருக்காங்க. இயற்கையா மூக்கின் வழியாகவோ வாய் வழியாகவோ சுவாசித்து நம்ம காற்றை உள்ள செலுத்த முடியும். ஆனா அவரால் முடியல. செயற்கை சுவாசம் வழியாகத்தான் அவருக்கு அந்த இயக்கம் இருந்தது. டிராக்கியோஸ்டமி சொல்லுவாங்க. கேஸ்ட்ரோஜெஜினோஸ்டமி அப்படின்றது என்ன சிகிச்சை அப்படின்னா, வயிற்று பகுதியையும் சிறு உடலையும் இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறை. அதாவது வயிற்று பகுதியையும் சிறு உடலையும் புலையிட்டு இணைத்திருவாங்க. வயிற்றுல நேரடியாக உணவை செலுத்தி அதை சிறுகுடலுக்குள் தள்ளக்கூடிய ஒரு நிகழ்வைத்தான் கேஸ்ட்ரோஜெஜினோஸ்டமின்னு சொல்லுவோம். இந்த சிகிச்சை முறையின் தொடர்ச்சி அவருக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அவரால் உணவை நேரடியா எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப அவருக்கு திரவ உணவுகள் மட்டுமே கொடுக்கப்பட்டு வந்தன. இப்ப இதை எப்படி செய்வாங்க அப்படின்னா, லேப்ராஸ்கோபிக் மூலமா இல்ல எண்டோஸ்கோபிக் மூலமா இல்ல ஓபன் சர்ஜரி மூலமா செய்வாங்க. லேப்ராஸ்கோபிக்னா ஒரு கடின் புலையிட்டு சிகிச்சை செய்யறது. எண்டோஸ்கோபிக்ன்றது ஸ்டண்ட் வச்சு செய்யறது. ஓபன் பண்ணி அறுவை சிகிச்சை மேற்கொண்டு இந்த ஜெஜினோஸ்டமி அறுவை சிகிச்சையும் மேற்கொண்டு அவருக்கு இப்ப பாத்தீங்கன்னா சுவாசமும் செயற்கை சுவாசம், உணவும் இப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க. கோமா ஸ்டேஜ்ல படுத்துட்டே இருக்காரு. இப்படி தொடர்ச்சியா 2013 இருந்து ஹரிஷ் ராணா தொடர் மருத்துவ சிகிச்சையில இருந்துட்டே இருக்காரு. இது அவங்க பெற்றோர்களுக்கு எவ்வளவு வேதனையை கந்திருக்கும்னு பாருங்க. அப்பதான் அவங்க 2013 வழக்கு தொடுக்கிறாங்க. 5 ஆண்டுகள் அவங்க அந்த மாதிரி பராமரிச்சுட்டு வராங்க. தொடர்ந்து பராமரிச்சுட்டு வரும்போது மருத்துவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, வீட்டுக்கு அனுப்பிக்கிறாங்க. வீட்டுல வச்சு அதுக்கான பெட் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வீட்லயே அவரை அப்படி பராமரிச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்களால அது சவாலா இருக்கு. அவங்களால பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2018 வழக்கு கொடுக்கறாங்க. உச்ச நீதிமன்றத்துல வழக்கு கொடுக்கறாங்க. இவரை எப்படியாவது கருணை கொலை செய்து விடுங்கள். எங்களால தொடர்ந்து அவரை என்ன செய்ய முடியல, பராமரிக்க முடியல. இன்னொன்னு, அதிக அளவு நிதி சுமை ஏற்படுகிறது. இன்னும் சொல்ல போனா என் மகன் படுகின்ற வேதனைகளை என்னால பார்க்கவே முடியல அப்படின்னு அசோக் ராணா மனம் கசந்து நீதிமன்றத்தில் அழக்கூடிய காட்சி காண்பவர்களை கண்கலங்க செய்யும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் உத்தரப்பிரதேசத்துல நடந்திருக்கு. உண்மையிலே இது ரொம்ப ஒரு துயரமான நிகழ்வு. அப்ப தன்னுடைய மகனையே நீங்க கருணை கொலை செய்திடுங்கள்னு ஒரு பெற்றோர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அவருடைய சகோதரர் ஆஷிஷ் சொல்றாரு, துவாரகாவில எங்களுக்கு ஒரு வீடு இருக்கும், அதை விற்றுதான் நாங்க
எங்களுடைய அண்ணனுக்கு வந்து நாங்க செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அவர் இன்னும் குணமான பாடையில அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட பதிவு பண்றாரு. 2018லயும் 2023லயும் இவங்களுடைய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து கருணை கொலை நம்ம சொல்ற மாதிரி செய்து விட முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அதற்கான இடம் இல்ல. அவர் உயிர்காக்கும் சுவாச கருவிகள் மூலமும் உணவு வழங்கப்பட்டு அவர் உயிரோட இருக்காரு. அவரை கருணை கொலை செய்துவிட முடியாதுன்னு அந்த மனுவை தள்ளுபடி செய்து மீண்டும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா மறுசீராய்வு மனுவை உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செய்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றிருக்காங்க. இந்த வழக்கை விசாரித்த ஜே.டி. பர்திவாலா மற்றும் கே.வி. விஸ்வநாதன் அமர்வுகள் நீதிபதிகள் முன்பு விசாரணை செய்யப்பட்டு அதற்கான தீர்ப்பு வழங்குறாங்க. அந்த தீர்ப்பை வழங்கும் போது மருத்துவ அறிக்கையும் பெற்றுக் கொள்கிறார்கள். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கு. அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையில இவரை கொண்டு போய் வச்சு பராமரித்து ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அவரை முழுவதும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திருக்காங்க. ஹரிஷ் ராணாவை இவரு திரும்ப பிழைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. 100% அவர் கோமாவில் இருக்காரு. மூளை வந்து செயலிழந்துடுச்சு. இவரை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது என்பது சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லி எய்ம்ஸ் மருத்துவ அறிக்கை சொல்லுது. இன்னும் சொல்லப்போனா சோர்ஸ்னு சொல்லக்கூடிய படுக்கை புண்கள், பெட் சோர்ஸ் சொல்லுவாங்க. முதுகெல்லாம் புண்கள் ரணமாகி கிடக்குது. புழுக்கள் நெளிகின்றன சொல்லுவோம். படுக்கை புண்கள் வந்தாவே புழுக்கள்லாம் வந்துடும் இல்லைங்களா? அப்ப துர்நாற்றம் வீசக்கூடிய சரீரமாக ஹரிஷ் ராணாவோட உடம்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த பெற்றோர்கள் படுகின்ற மன வேதனை. ஹரிஷ் ராணாவாவது அவருக்கு 2013 இருந்து 13 ஆண்டு காலம் அவர் கோமாவிலே இருந்துட்டு இருக்காரு. படுக்கையா இருந்துட்டு இருக்காரு. ஆனா இத பார்க்கக்கூடிய அசோக் ராணாவாகட்டும், ஆஷிஷ் ஆகட்டும், இவங்களோட மனநிலை, அவருடைய உற்றார் உறவினர்கள் இவர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. துள்ளி ஆடி மகிழ்ந்த அந்த மாணவனுடைய கல்லூரி கனவுகளை நினைத்து பெற்றோர்கள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க அப்படின்றத சொல்லி மாடாது. அந்த ஒரு சிறு குழந்தையை போலத்தான் அவங்க அப்ப பார்த்துட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் தொடர்ந்து அந்த மாணவனை பராமரிச்சுட்டே இருக்காங்க. இப்ப 32 வயது இளைஞரா அந்த மாணவனை பெட்ரீட்டர்ல வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு வேதனையவே அவங்க சுமந்திருப்பாங்கன்றத நம்மளால பார்க்க முடியாம இல்ல. ஆசிஸ் குறிப்பிடும் போது துவாரகாவில் இருந்த வீட்டை வித்துதான் செலவு பண்றோம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு 26,000 ரூபாயிலிருந்து 30,000 வரைக்கும் மருத்துவ செலவு மட்டுமே ஆகிறது அப்படின்னு அந்த மாணவன் வந்து குறிப்பிடுறாரு. உண்மையிலே வேதனையான விஷயம்தான் இது. மிகவும் பொருளாதார நிதி சிக்கல்களை நாங்க எதிர்கொண்டுட்டு இருக்கோம். அதனால இவரை கருணை கொலை செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி கன்னியமல்ல நீதிமன்றத்திலே வந்து அசோக் ராணா தெரிவிக்கிற சம்பவம் வந்து நீதிபதிகளையே வந்து இப்போ நெகிழ்ச்சி அடைய செய்யுது. அப்பதான் அவங்க வந்து இந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக கருணை கொலை செய்ய ஜே.பி. பர்திவாலா மற்றும் ஏ.வி. விஸ்வநாதன் அமர்வு வந்து அனுமதி அளித்துள்ளது. இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. இனி வரும் காலங்களே கருணை கொலைக்கு நிச்சயம் இது ஒரு விடியலாக இருக்கும் அப்படின்னே நம்பலாம். ஏன்னா மீண்டும் உயிர்த்திக்க முடியாத மனிதர்களை கருணை கொலை செய்து அவர்களுடைய குடும்பத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்துடன் ஜே.பி. பர்திவாலா சொல்றாரு, ஒரு மனிதன் கண்ணியத்துடன் இறப்பதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது. ரைட் டு டை வித் டிக்னிட்டின்றத மறுபடி உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கு. ஒரு மனிதன் கண்ணியத்துடன் வாழ்வதற்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு கண்ணியத்துடன் சாவதற்கும் அந்த மனிதனுக்கு உரிமை இருக்கிறது. அதுதான் ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படின்றத நம்முடைய ஜே.பி. பர்திவாலா அமர்வு அதை உறுதிப்படுத்தி இருக்காங்க அப்படின்னா அது மிகையல்ல. இத பேசிவ் யூத்தனேஷியா, ஆக்டிங் யூத்தனேஷியா அப்படின்னு சொல்லி கருணை கொலையில 2 வகை இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இது வந்து பேசிவ் யூத்தனேஷியா என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹரிஷ் ராணாவை மறுபடியும் தீப்ல இருந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து வடிநீக்கும் மருத்துவ பிரிவுல அவரை வந்து உள்நோயாளியாக அனுமதித்து இந்த உயிர்காக்கும் சுவாச கருவிகளை எல்லாம் அகற்றிட்டு அமைதியான முறையில அவரை மரணமடைய செய்ய மருத்துவர்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இது வந்து பேசிவ் யூத்தனேஷியா அப்படின்னு சொல்லுவோம். கருணைப்படைய அந்த உயிர்காக்கும் கருவிகள் எல்லாம் ஒன்றொன்றா வந்து பண்ணிட்டு அவராகவே மரணமடைய செய்யறது. ஆக்டிவ் யூத்தனேஷியான்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன செய்வாங்க அப்படின்னா மருந்து மூலமா அவருக்கு வந்து உட்செலுத்தி அவரை மரணமடைய செய்வாங்க. அது வந்து ஆக்டிவ் யூத்தனேஷியா. இந்த 2 வகையில கருணை கொலை வந்து இன்றைக்கு நடைமுறையில இருக்கு.
ஆனா இந்தியாவுல கருணை கொலை செய்வதற்கான உத்தரவை பிறப்பித்தது இதுதான் முதல் முறை அப்படின்றத, இது அரிதினும் அரிதான வழக்கு என்று ஜே.பி. பர்திவாலா இதை தெளிவாக தன்னுடைய தீர்ப்புல குறிப்பிட்டிருக்காரு. இன்னும் இதற்கு முன்னாடி வரலாறு இருக்கா அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில கேஇஎம் மருத்துவமனையில 1967ல இருந்து அறுவை சிகிச்சை பிரிவுல தொடர்ச்சியா செவிலியரா பணிபுரிஞ்சிட்டு வராங்க அருணா ஷான்பா அப்படின்ற பெண்மணி. இவருக்கு 1973ல அதே மருத்துவமனையில பணிபுரிஞ்சிட்டு வர சுந்தீர் சர் தேசாய் அப்படிங்கிறவரோட திருமண நிச்சயதார்த்தம் நடக்குது. 1974ல முதல் மாதத்துல அவருக்கு திருமணம் நடைபெறலாம். திருமண தேதியையும் முடிவு செய்யப்படுது. அதற்கு இடையில தான் 1973 நவம்பர் 27ஆம் தேதி அந்த மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை பிரிவுல ஓரத்துல ஒரு மூலையில சுய நினைவற்று அந்த அம்மா இருக்காங்க. என்னடான்னு சொல்லி மருத்துவர்கள் செவிலியர்கள்லாம் போய் பாக்குறாங்க. அந்த அம்மா பாலியல் சித்திரவதை செய்யப்பட்டு மூளையில பலத்த காயமடைந்து ரத்த வெள்ளத்துல சுய நினைவிழந்து அந்த இடத்துல இருக்காங்க. உடனடியா காவல்துறை வருது, விசாரணை மேற்கொள்ளுது, என்ன நடந்திருக்குன்னு யூகிக்குது. அங்க பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டிருக்காங்கன்றத கண்டுபிடிக்குது. குற்றவாளியை வலைவீசி தேடுது. பாதுகாப்பு மிகுந்த மருத்துவமனையில இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்தது பேர் அதிர்ச்சிய உருவாக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இந்த சம்பவம் உலுக்கியது என்றே சொல்லலாம். அந்த தீர்ப்பை சுட்டி காட்டினா இந்த ஜே.டி. பர்திவாலா சொல்லியிருக்காரு. ஊடகவியலாளர் பிங்கி வி ராணி அருணாவின் கதை அப்படின்னு சொல்லியே ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அதுல தெளிவா இந்த அருணாவோட வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றத அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த தனியார் மருத்துவமனையில வார்டு உதவியாளரா பணிபுரிஞ்சிட்டு இருக்கிற சோகண்டால் பர்தா வால்மீகி அப்படின்றவர் மேல காவல்துறையினரோட பார்வைப்படுது. அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவரு தான் குற்றவாளின்னு முடிவு செய்யறாங்க. அவரை கைது செய்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறாங்க. அவருக்கு 7 ஆண்டு கால சிறை தண்டனையையும் அபராதத்திலும் நீதிமன்றம் விதிக்குது. ஆனா அன்றைய காலகட்டத்துல மாநில சட்டங்கள் நடைமுறையில இருந்த போது பாலியல் குற்றங்களுக்கான சரத்து சேர்க்கப்படவில்லை. சோடோமி அப்படின்னு சொல்லி மாநில பாலியல் குற்றங்களுக்கான தண்டனையை கொடுக்குது. அதாவது கொள்ளை கொலை முயற்சிக்கான வழக்கு பதிவு செய்து அவருக்கு 7 ஆண்டுகளுக்கான தண்டனையை பதிவு செய்து 1973ல நடந்துச்சுன்னா 80ல அவர் விடுதலை அடைந்து வெளியே வந்துடுறாரு. ஊடகவியலாளர் பிங்கி வி ராணி அருணா படக்கூடிய வேதனைகளை கண்ணார கண்டு அவரை கருணை கொலை செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செய்யறாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்களுக்கு மூளை சாவு அடையில. அவங்க செவிலியர்களோட அசைவுகளுக்கும் செவி சாய்க்கிறாங்க. அவங்க தன்னுடைய ரெஸ்பான்ஸ் கொடுக்கறாங்க. இன்னொன்னு உறவினர்கள் யாரும் கருணை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கல. அவங்க பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க உடல் மருந்துகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால கருணை கொலை தீர்ப்பு வழங்க முடியாது. ஆனாலும் கூட அவங்க உறவினர்களோ பராமரிப்பாளரோ கருணை கொலை செய்ய வேண்டும் மூளை சாவு அடைந்த நபரை அப்படின்னு கேட்டுக்கொண்டா அதை உச்ச நீதிமன்றம் பரிசீலித்து ஏற்றுக்கொண்டா மருத்துவர்கள் கருணை கொலை செய்யலாம்னு அப்ப என்ன செய்யறாங்க, தன்னுடைய உரையில குறிப்பிடுறாங்க. பிங்கி வி ராணியோட மனுவை நிராகரிக்கிறாங்க. அருணா ஷான்பாகோட கருணை கொலை நிராகரிக்கப்படுகிறது. அப்ப அவங்கள மருத்துவமனையிலே திரும்ப வச்சு தொடர்ச்சியாக பராமரிச்சுட்டு வராங்க. 20 வயதுள்ள அந்த பெண்மணி கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் மருத்துவமனை பராமரிப்புல செவிலியர்களோட பராமரிப்புல தொடர்ச்சியா இருந்துட்டு வராங்க. தன்னுடைய 43வது வயதுல நிமோனியா பாதிப்புக்குள்ளாகி அவங்க மரணம் அடைகிறாங்க. 1989ல அருணா ஷான்பாக பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி அவர் இந்த நிலைக்கு தள்ளிய அந்த சோகர்லால் பர்தா வால்மீகி 1980ல விடுதலை அடைந்துட்டாரு. ஆனா அந்த பெண்மணி இன்னும் மரண வேதனையில மரணப்படுக்கையில இருந்து தன்னுடைய 43வது வயதுல மரணம் அடைந்தாங்க. 43 ஆண்டு காலம் கடுமையான கோமாவுல எந்த ஒரு அசைவற்ற நிலையில அவங்க இருந்து தன்னுடைய வாழ்நாளை முடிச்சுட்டு போனாங்கன்னா அவங்க என்ன தவறு செய்தாங்க நினைச்சு பாருங்க. எதுவுமே தவறு செய்யாத ஒரு அப்பழுக்கற்ற பெண்மணிய இப்படி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி அவரை இந்த நிலைக்கு தள்ளிய அந்த நபர் 7 ஆண்டுகள்ல விடுதலை அடைந்து வந்துட்டாரு. அவர்கிட்ட பேட்டி எடுக்கும் போது அவர் சொல்றாரு, என்ன ஜாதிய ரீதியெல்லாம் தொடர்ந்து அந்த அம்மா பேசிட்டே இருந்தாங்க.
ஒரு கட்டத்துல நான் மன உளைச்சல் அடைந்து அவங்கள கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோட நான் செய்க தள்ளி விட்டேன், கீழே விழுந்துட்டாங்க, காயமடைஞ்சிட்டாங்க, நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன்னு சொல்லி ஒரு தனியார் தொலைக்காட்சி சேனல்ல பேட்டி அளிச்சிருக்காரு. எவ்வளவு அபத்தம் பாருங்க. இப்படிப்பட்ட நபர்களுக்கு இன்னும் கடுமையான தண்டனைகள் இருந்தாதான் பாலியல் குற்றங்கள் குறையும். நிர்பயா வழக்காகட்டும், மேற்கு வங்காளத்துல ஒரு பயிற்சி மருத்துவரை சஞ்சய் ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரின்ஸ் ஆஃப் போலீஸ பணியாற்றிட்டு இருந்த ஒரு நபரே பாதுகாப்புக்கு வந்த நபர் அந்த பயிற்சி மருத்துவரை பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாகி கொலை செய்த சம்பவம் ஒட்டுமொத்த தேசத்தையும் உலுக்கியது, மேற்கு வங்கத்தையும் உலுக்கியது. அந்த சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை தான் கொடுக்கப்பட்டது, மரண தண்டனை விதிக்கப்படவில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டம் இப்படிதான் இருக்கு. அப்ப பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் இருந்தால் மட்டுமே சமூகத்துல பாலியல் குற்றங்கள் குறையும். இந்த வழக்கை அரிதான வழக்காக கருதிதான் அவங்களும் தீர்ப்பளிச்சிருக்காங்க. அப்ப இதுவரைக்கும் கருணை கொலைக்கு எந்த ஒரு சட்டமும் இயற்றப்படாத நிலையில முதலாக ஹரிஷ் ராணேவுக்கு இந்தியாவிலேயே இது முதல் முறையாக கருணை கொலைக்கு அனுமதி அளித்திருக்கிறது இந்திய உச்சநீதிமன்றம். இது வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பாகவே பார்க்கப்படுகிறது. இனி வரும் காலங்களில் ஒட்டுமொத்த இந்திய தேசத்திலும் இதற்கான விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும். மத்திய அரசு இது குறித்து தீவிரமாக பரிசீலனை செய்ய வேண்டும். கருணை கொலைக்கு விரிவான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் ஆலோசனை கந்திருக்கு. நம்முடைய பார்வையும் அதுவாகத்தான் இருக்கும். ஏனெனில் வாழவே இயலாத நபர்களை கருணை கொலை செய்து அவர்களுக்கு கண்ணியமான மரணத்தை வழங்குவதுதான் தர்மமாகும் என்பதே நியதி. அதற்கான வழிகாட்டி நெறிமுறைகளை மத்திய அரசுகளும் மாநில அரசுகளும் ஆராய வேண்டும். சமூக ஆர்வலர்களும் இதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். மனித உரிமை ஆர்வலர்களும் இதற்கான தீர்வை ஆராய வேண்டும் என்பதே இந்த காணொலியின் வாயிலாக நாம் வலியுறுத்துவது. இது போன்ற வேறொரு நிகழ்வோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் ஆலம் லைஃப் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி தோழர்களே.